SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. அப்போ இது ஜனநாயக படுகொலை நடக்கும், ஒரு பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கிற ஒரு அரசாக இது இருக்கிறது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பட்டி ஃபார்முலா இதெல்லாம் நடக்கும். அதனால நாங்க அதிமுக இதை தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இல்லை, முதல்ல நாங்கள் இப்போ திமுக அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அப்புறம் இதுக்கு எம்பி தேர்தல் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க, தேவையில்லா போயிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ 38+1 39 தொகுதி திமுக ஜெயிச்சுது. தொடர்ந்து 10 தேர்தலில் வரிசையாக தோற்றிருக்கார் பழனிசாமி அவர்கள். அவர் ஜனநாயக படுகொலை ஆகிட்டு அது ஆகிட்டு இது ஆகிட்டுன்னு சொல்கிறதுல எந்த தார்மீக அடிப்படையும் இங்கே கிடையாது. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தப்போ தானே திமுக ஜெயிச்சுது. 10 ஆண்டு எங்கள்கிட்ட ஆட்சியே இல்லாமல் போய் மறுபடியும் திமுக இவர் முதல்வராக இருக்கும்போது நாங்கள் ஜெயிக்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து வெற்றி 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 இல்ல, அதுதான் பொது தேர்தல்ங்கிறதுக்கு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தல் எப்படியோ அப்பையும் நடந்தது அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஆனா அதை விட அதிகமாக இந்த இடைத்தேர்தல்ல நடக்கும். 2026 பொது தேர்தல்ல நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு பொதுச் செயலாளர். 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு மேடம், 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. நாம் தமிழர் 3வது கட்சியா இருக்காங்க. இவங்க என்ன தேர்தலை பற்றி பேசுகிறது இருக்குது. இப்போதைக்கு பாஜகவுக்கு வழி விட்ருக்காங்கன்னு சொல்லுங்கள், விட்டுறலாம், சரி ரைட், அதுதான் போல் இருக்குன்னு. ஏன்னா இவங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்களை ஏமாற்றி இந்த இடத்துக்கு வந்த பிறகு இன்று வரைக்கும் படுதோல்வியை மட்டுமே அதிமுக சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு பதவி புரியலையா? ஒரு விஷயம், ஒரு சின்ன நாட்டு புரியலையா? அதாவது ஒருமித்த அதிகார குவியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. அதுக்கான தகுதி அங்கே இல்லை. திருமதி ஜெயலலிதா இருந்தபோதே அந்த ஆட்சியை பின்னிருந்து நடத்தியது சசிகலா மற்றும் சசிகலா நடராஜன் குடும்பம் தான் நடத்தி கொடுத்தாங்க. அவ்வளவு என்ன ஆதாரம் இல்லாம நம்ம பொதுப்படையா எதையுமே பேசிட்டு இருக்க முடியாது. பேச்சு வாக்குல பேசுறதாக இருக்கலாம், ஆதாரம் இல்லை. அதாவது அரசியலுக்கு ஆதாரம் தேடாதீர்கள். யூகங்கள் தான் அரசியல். யூகங்களை வச்சு நம்ம வெளிப்படையா பேச. அப்புறம் இப்ப சசிகலா வந்து விட்டார்கள், சசிகலா வந்த பிறகு மாற்றம் ஏற்படும். ஏன் அந்த யூகத்தை வைக்கிறீங்க? சசிகலா வந்துட்டாங்களா இல்ல சசிகலாட்ட கொடுத்தாங்க? குரல் கொடுத்திருக்காங்க. என்ன நம்ம கேள்வி பாருங்க, நீங்க சசிகலா ஒரு கட்சியில 3 முறை முதல்வராக இருந்தவர் அந்த கட்சிக்கு எதிராக போய் ஒரு எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு. இதை விட அதிமுகவின் நிலகுலைந்த தலைமையை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 3 முறை முதலமைச்சருக்கு இவர் ஒரு முறை அதிர்ஷ்டத்தில் வந்தவர் முதல்வரா? மக்கள் முதல்வராக இன்னைக்கு வரைக்கும் பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மக்கள் முதல்வரும் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு 10 ஆண்டுக்கு திமுக ஆட்சியில் இல்லாத போது ஒரு வீட்டில் போய் நான் ஸ்டாலின் வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாங்கினார்ல, அது பேர் தான் மக்கள் முதல்வர். ஸ்டாலின் பதவியேற்று இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் தோக்கலை திமுக. அப்போ அதுதாங்க மக்கள் ஏற்றுக்கிறது. நீங்கள் என்ன உண்மை சொன்னீங்க, ஆன்டி யூக்குமென்சி திமுக மேலே இருக்குது. எல்லா விமர்சனமும் ஆளுங்கட்சினா விமர்சனம் இருக்குது மேடம், அது அவ்வளோலாம் ரெஸ்கியூ பண்ண முடியாது, அது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும். ஆனால் இவ்வளவும் தாண்டி திமுக யோகாதிபத்திய வெற்றி பெற்றிருக்குன்னா மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். மக்கள் கொடுத்த வெற்றி கிடையாதுங்கிறார். ஈரோடுல என்ன நடந்ததுங்கிறத அவர் கேட்கிறாரு. ஈரோடுல பட்டி ஃபார்முலான்னு கொண்டு வந்தது திமுகங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு இது என்ன லாஜிக், இதுல என்ன ராஜதந்திரம்? ஆமா, இடைத்தேர்தல்ல எல்லாருக்கும் மக்களுக்கு முன்னாடி தெரியும். அப்போ உங்க அதிமுக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? பிஜேபி வாக்களிக்கணுமா? அப்படி சொல்றீங்க மறைமுகமா தானே. யாருக்கு வாக்களிக்கணும்? தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுங்க மேடம். இங்கே பாருங்க, சீமான் இது வரைக்கும் ஏதாவது தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? ஒரு கவுன்சிலர் கூட ஆகல மேடம். ஆனால் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்களே தேர்தலை. இது ஈரோடு இது இடைத்தேர்தலில் ஏதாவது ஊழல் பண்ணுவாங்க, நான் நிற்கலைன்னு சொல்லிட்டு போனாரா? நிற்கிறாள் மாவீரன் நிற்கிறாள்ல, என்ன ஓட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுறோம்னு. அதுதான் மேடம் மாவீரத்தனம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ எங்களை எளிமையாக ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? திமுகவோட எடப்பாடி பழனிசாமி ஒத்து போயிட்டாரா? அப்படி ஒத்துக்கிடுங்க. திமுகவோட சமரசமாகி விட்டார் பழனிசாமி, அதனால் எங்களை எளிமையாக ஜெயிக்க. இல்லாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அண்ணன் சொன்னார்ல, மந்திரி இறக்குறாங்க, அதை இறக்குறாங்க, சொம்பை கொடுத்தாங்க, பூஜா கொடுத்தாங்கன்னு. இவங்கள தான் கொடுத்தாங்க ஈரோட்டில். மக்கள் இங்கே பாருங்க, மக்கள் ஒரே நிமிஷம் இந்த சின்ன கருத்தை சொல்லிடுறேன். இப்போ அப்படின்னா திமுக எளிமையாக ஜெயிக்க வேண்டும் அப்படி என்று பழனிசாமி முடிவெடுத்து விட்டார். திமுகவோடு சமரசம் செய்து கொண்டார் ரகசியமாக. நீங்கள் சொன்னீங்கல்ல ஆதாரம்லாம் பேசக்கூடாதுன்னு, நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஏன் நீங்கள் நிற்கல தேர்தலில்? ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு நீங்கள் படுதோல்வி. 10 தேர்தலில் தோத்தாச்சு மேடம், விளவங்கூட சேர்த்து 11வது தேர்தல் தோக்க போகிறோம். இல்லைன்னா புதுசாக தோக்க போகிற மாதிரி உங்களுக்கு வெக்கம் வந்துட போதா என்ன? 10 தேர்தலில் தோற்றுருக்கீங்களே, தொடர்ந்து ஒரு தேர்தலோடு நீங்கள் வாங்கலையே மேடம். நீங்கள் ஏதாவது ஒன்றில் அடிச்சிருந்தீங்கன்னு. இப்போ 40 தொகுதி நடந்துருச்சு மேடம். ஆனால் 2026 முதல்ல உங்கள் தலைமை இருக்கான்னு பார்ப்போம்.
அது அப்புறம் பேசுவோம், ஒரு நிமிஷம் இருங்க. அது அது வந்து பிஜேபி வந்து எப்படி அண்ணா விடிஞ்ச அரசியல் ரமேஷ் வரேன். விடிஞ்சா அரசியலில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அரசியல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். 40 தொகுதியில் நீங்கள் ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுகவோட தார்மீக தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் தோத்துட்டோம், மக்கள்கிட்ட நாங்கள் போய் சரியாக சேரலை. ஏன்னா ஒரு தொகுதி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல, எங்களால் ஜெயிக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இல்லாத போது 38+1 39 ரவீந்தர் 500 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குல்ல, வழக்கு இருக்குல்ல ரவீந்தர் மேலே. இவங்க இதே பழனிசாமியும் இதே மோடியும் தானே வந்து செலவு செஞ்சாங்க 500 கோடியே. நான் இந்த தேர்தலில் ஒரு சீட் நீங்கள் ஜெயிச்சிருந்தா நான் திமுகவுக்கு பேச எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டேன். வேண்டிய இல்லை, மக்கள்கிட்ட போய் நாங்கள் சுருக்கமா ரமேஷ், அப்ப அந்த தோல்விக்கு பயந்து தான் புறமுதுகிட்டு ஓடுறாங்க அப்படிங்கறத டிடிவி தினகரன் அவர்களும் சொல்றாரு. இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாரதிய ஜனதா தமிழகத்துல ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க பாருங்க. அதுல வந்து பாமக வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள சேர்த்திட்டாங்க. மீறி இருக்கிற அனைத்து கட்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேவை எப்படியாவது உடைச்சிடணும், மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க. அந்த மாதிரி எப்படியாவது உடைச்சிடணுங்கிற ஒரு சூழலுக்கு தான் பாஜக விரும்புதா ஒழிஞ்சு ஏடிஎம்கே ஜெயிக்க, அதாவது அவங்க பாஜக அணி ஜெயிக்கிறத விட ஏடிஎம்கே ஜெயிக்க கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம எடப்பாடியார் அடிக்கடி சொல்லுவாங்க, பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி வச்ச, உண்மையாலும் மறைமுக கூட்டணி அவங்கதான் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அவர் கேக்குறது என்ன தெரியுமா, சுலபமா நீங்க திமுகவை வெற்றி பெற செய்ய போறீங்களான்னு கேக்குறாரு. இப்ப நீங்க திராவிட கட்சி தான் என்னைக்கு இருந்தாலும், திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுக தாங்கன்னு சொல்றீங்க, 2 திராவிட கட்சிகளுமே. இப்ப இந்த களத்திலேருந்து அதிமுக விலகிருச்சுன்னா சுலபமா திமுகவை வெற்றியடை செய்ய போறீங்களான்னு கேக்குறாரு. சுலபமா இல்ல, நாம அங்க ஜனநாயக படுகொலை நடக்கும் போது அங்க ஜனநாயகத்தை எதிர்பார்த்து எப்படி அங்க போய் நிக்க முடியும்? நீங்க ஆட்சி அதிகாரங்களை தவறா பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல போய் எங்க அந்த இடத்துல போட்டி போட்டு அரசு அதிகாரிகள் ஜனநாயக படுகொலை நடப்பாங்களா? சட்டப்படி நடப்பாங்களா? காவல்துறைக்கு தெரியாதா? எங்க பணம் கொடுத்தா தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? அதையெல்லாம் மீறித்தான் அந்த செயல்பாடு நடக்கும். அது எவ்வளவுதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், எவ்வளவுதான் புடிச்சு கொடுத்தாலும், அது அரசு அதிகாரிகள் இன்றைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அந்த ஜனநாயக படுகொலை மேலும் மேலும் அதுக்கு ஒரு துணை பெயரக்கூடாதுன்னு தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்காங்க. 26 மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை மக்கள் தேடி தருவார்கள். 10 தோல்வி கண்டாலும் ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை 26 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதை இதில் ஒரு பாடும் ஐயம் இல்லை.